அவங்க மட்டும் என் வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்திருந்தா இந்நேரம் நான் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகி அங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருப்பேன். என் ஃபியூச்சரையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க பரதேசி பசங்க. பரதேசி பசங்க அவங்கள வெட்டி போட்டாலும் பிரயோஜனம் இல்லை, வேரோட அறுக்கணும். அதுக்கான சான்ஸ் எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. அந்த பாரதி அவதான் எனக்கு கிடைச்சிருக்கிற புது கோடாளி. அவளை கேடயமா வச்சுதான் நான் அவங்கள நெருங்க முடியும்னு நினைச்சேன். இப்ப நெருங்கியும் போயிட்டேன். இனிமே சம்ஹாரம் தான். அந்த குடும்பத்தையே சம்ஹாரம் பண்ணி காட்டுறேன். ஏம்மா ஏம்மா இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? பின்ன நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கடைசியில என்ன ஜெயில உட்கார வச்சுட்டாங்களே. இப்ப நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. எனக்கு இப்ப வீடு இல்ல, வாசல் இல்ல, தொழில் இல்ல. சச்சே, ஒரு பிச்சைக்காரி லெவலுக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்களே. என்னதான் நான் சிங்கமா இருந்தாலும் அவங்க 4 எருதுகளாச்சே. நடுவுல ஒரு நரி இருந்தா தானே அவங்கள பிரிச்சு மேய முடியும். நல்ல வேளை சமயத்துல நரி மாதிரி அந்த பாரதி வந்தா. அவளை வச்சே அந்த எருதுகளை பிரிக்கிறேன், அழிக்கிறேன். அப்போ அவ நம்ம பக்கமா? அவங்க கதை முடிஞ்சதும் இவ கதைய முடிச்சிட வேண்டியதுதான். புள்ள சென்டிமெண்ட்ல மென்டலா சுத்துறவளை நாம வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? லூஸ் போல இருக்கு. எப்பவோ 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த குழந்தையை தேடிக்கிட்டு இப்ப வந்திருக்கா. இவ என்ன நடுவுல கோமாவளியா கிடந்தா? அம்மா, அவ வந்தது யாருக்கு லாபமோ என்னமோ, நமக்கு லாபம் தானே. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இவளால முத்து செமத்தியா மாட்டிக்கிட்டான். அந்த வீட்டோட அடுத்த தலைவர் அவன்தான். முதல் பலியும் அவன்தான். என்ன திமிரு அவனுக்கு, என்ன எகத்தாளம். அவன் பொண்டாட்டி இருக்காளே, அவ அதுக்கும் மேல. அலட்டல்னா அலட்டலு, அப்படி ஒரு அலட்டலு. அந்த குடும்பத்துக்கு ஒழுங்கா ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க வக்கில்ல. என்னமோ இங்கிலாந்து அரச குடும்பத்து மருமக மாதிரி அப்படி ஒரு அலட்டுறா. முதல்ல இவங்க 2 பேருக்கும் சங்க ஊதிட்டு மீதி உள்ளவங்களை அப்புறம் பார்க்கலாம். நீங்க கோயில்ல வச்சு அந்த அம்மா கிட்ட பேசுனீங்க பாருங்க, அந்த பேச்சை கேட்டு அந்த அம்மா அப்படியே ஆடி போச்சு. அவ்வளவு ஏன், நானே ஆடி போயிட்டேன். பின்ன அந்த பேச்சு பேசலனா அவ மடங்கி இருக்க மாட்டான். வீட்டுக்கு போய் அவ பண்ண போற கலாட்டாவில கவிதா அவங்க அப்பன் வீட்டுக்கே ஓடணும். அந்த முத்து நடு ரோட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் திருஷ்டி எலுமிச்சம் பழத்தை பிச்சு போடுற மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திசையில பிச்சு எறிகிற. ஆமா, உங்க உடம்புக்குள்ள மூளை இருக்கா இல்ல மூளைக்குள்ள உங்க உடம்பு இருக்கா? ஒண்ணுமே தெரியலம்மா. அவ்வளவு யோசிக்கிறீங்க, கொஞ்சம் கூட ஓய்வே எடுக்க மாட்டேன்றீங்களே. எதிரி இருக்கிற வரைக்கும் நாம ஓய்வு எடுக்க கூடாது. அதே மாதிரி எதிரி இல்லாத உலகத்துல நாம இருக்கவும் கூடாது. ரொம்ப போர் அடிச்சிரும். சரி, வாங்க போலாம். வந்துட்டேன்டா, வந்துட்டேன். ஏன் நிம்மதியை கழுத்துட்டு நீங்க நிம்மதியா வாழ போறீங்களா? விட மாட்டேன். இனிமே நீங்க நிம்மதியா வாழக்கூடாது, வாழவும் விட மாட்டேன். யாரு? ரஞ்சித் இல்லைங்களா? நீங்க? நான் அவன். ஓ, அவர் அக்கா இல்ல? நீங்க எப்படி இங்க? ஏன் வந்தேன்னு கூட கேட்கலாம், வேற வழி இல்ல, அதான் வந்துட்டேன். உங்க பொண்ணு என் புருஷனை அநியாயமா கொன்னுட்டான். கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குமா? தெரியும். உங்க பொண்ணு சொல்ற மாதிரி கூட நடந்திருக்கலாம். ஆனா
நாங்க இப்ப வேற வழி இல்லாம நடுரோட்ல தானே நிக்கிறோம். அத அவ வேணும்னு செய்யலையே. அவ வேணும்னு செஞ்சாலோ இல்ல வேணான்னு செஞ்சாலோ, ஆனா நாங்க இப்ப வழி இல்லாம தானே நிக்கிறோம். இல்லம்மா, அது உங்க பொண்ணு ஜாமீன்ல எடுத்துட்டு வந்துட்டீங்க, அவனை வீட்டோட கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவனுக்கு ஆதரவா நீங்க இருக்கீங்க. எங்களுக்கு ஆதரவா இருந்தவர் இப்ப உயிரோடு இல்லையே. நாங்க இப்ப என்ன பண்ணுவோம்? எங்க போவோம்? ஒரு பக்கம் என் பொண்ணு ஹாஸ்டல்ல ஃபீஸ் கூட கட்ட முடியாம அல்லாடிட்டு இருக்கா. நான் இங்க சோத்து கூட வழி இல்லாம திண்டாடிட்டு இருக்கேன். நான் ரஞ்சித்தை வளர்த்ததுக்கு பதிலா நான் ஒரு புள்ளைய பெத்து வளர்த்திருந்தா அவன் என்ன என்ன கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டா. எங்களை நல்லபடியா கவனிச்சிருந்திருப்பான். ஆனா அது நடக்கலையே. உதவி நான் போய் நிக்க ஒரு சொந்தக்காரங்களும் இல்லையே. அவர் இருக்காரு, என் தம்பி இருக்கான்னு நான் எல்லா சொந்தத்தையும் உதறி தள்ளிட்டுல நிக்கிறேன். இப்ப போய் நாங்க நின்னா என்ன செருப்பால் அடிக்க மாட்டாங்களா? அதான் சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறது நல்லதுன்னு இங்க வந்துட்டேன். தயவு செஞ்சு ரஞ்சித்தை கொஞ்சம் கூப்பிடுங்க. அவரு வீட்டுல இல்லையம்மா. இதுலயும் நான் அதிர்ஷ்டம் கெட்டவளா தானே போயிட்டேன். நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்லுங்க, அவர் வந்ததும் நான் சொல்லிடுறேன். விஷயத்த சொல்லிட்டு நான் எங்கெங்க போவேன்? அடிச்சாலும் பிடிச்சாலும் இப்ப எனக்கு அவனை விட்டா வேற நாதி இல்ல. வீட்ல இருக்க முடியல, ரோட்லயும் நடக்க முடியல. பாக்குறவங்க கேக்குறவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. எல்லாரும் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க. நான் ஏதாவது உதவி கேட்டு அவங்க ஓடி போயிடுவாங்கன்னு பயந்துதாங்க நான் யார்கிட்ட எந்த உதவியும் கேக்குறது இல்ல. நான் செத்து போயிடலான்னு பார்த்தா கூட என் பொண்ணு தனியா விட்டுட்டு நான் எப்படி சாவேன்னு தெரியல. நாங்களும் தான் கஷ்டப்படுறோமா. நீங்க பசிச்சா சாப்பிட சோறு இருக்கு, தங்கறதுக்கு நல்ல வீடு இருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே இல்லையே. வீட்டுக்காரன் வீட்டு வாசல்ல வாடகை கேட்டு வந்து நிக்கிறான். மளிகை கடைக்காரன் காசு கேட்டு வந்து நிக்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? எதுவுமே எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா சொல்லுங்க, மாப்பிள்ளை வந்ததும் சொல்லி வாங்கி தரேன். இப்ப நீங்க கொடுத்துருவீங்க, அடுத்த மாசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு அடுத்த மாசத்துக்கு நான் எங்க போவேன்? அதுக்கு நாங்க என்னமா பண்றது? நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நீங்க என்ன என் சொந்தமா பந்தமா? எனக்கு சொந்தம்னு சொல்லி ஒருத்தர் இருந்தா நீங்க தான் அவனையும் கூட்டிட்டு வந்துட்டீங்களே. அது உங்க தப்பு இல்லைங்க. கூட வாழ்ந்தவரை பலி கொடுத்துட்டு எடுத்து வளர்த்தவனை தொலைச்சிட்டு நிக்கிறது நான் தானே. என் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல விதியோட விளையாட்டு என்னன்னா, என் புருஷனை கொன்னவங்க வீட்டு வாசல்லையே நான் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமை. அவ வேணும்னே பண்ணலமா, அவர்தான் அவளை கொல்ல வந்தாரு. இங்க பாருங்க, அது என்னவா இருந்தாலும் கோர்ட் என்ன தீர்ப்பு சொன்னாலும் அதுல எங்களுக்கு எந்த பலனும் இல்லைங்க. முடிஞ்சது முடிஞ்சதுதான். என் புருஷன் போனவரு தான். அவர் எங்களுக்கு திரும்ப கிடைக்க போறது இல்ல. எங்க வாழ்க்கையும் எங்களுக்கு திரும்ப கிடைக்க போறது இல்ல. இருக்கிற கொஞ்ச காலத்துல கொஞ்சம் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறேன். தெரியாத இடத்துல போய் பிச்சை கேட்கறத விட தெரிஞ்சவங்க வீட்டுல போய் வேலை கேட்டு வாழ்ந்துடலான்னு நினைக்கிறேன். அதனால தாங்க நான் இங்க வந்தேன். உங்க வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிற வேலை இருந்தா கூட கொடுங்க, அதை நான் செஞ்சுட்டு ஒரு ஓரமா இருந்துக்கிறேங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் என்னால வாழ முடியாது, செத்தே போயிடுவேன் ப்ளீஸ். ஏம்மா அவசரப்படுற? மாப்பிள்ளை வரட்டும், நான் கேட்டு சொல்றேன். சரி, நீங்க முதல்ல உள்ள வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாமா, வா உட்காரு. உட்காருங்க.
இல்ல வேண்டாம், நான் இப்படியே உட்கார்ந்துக்கிறேன். அம்மா இருமா, ஏன் கீழே உட்கார்ற? இல்லைங்க பரவாயில்ல, நான் பழகிக்கிறேன். ஏமா இதுல என்னம்மா இருக்கு பழகிக்கிறதுக்கு? மேல உட்காருமா. இல்லைங்க பரவாயில்ல, நான் இப்படியே உட்கார்ந்துக்கிறேன். சரி புஷ்பா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு இல்ல வா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என் தம்பி வந்துடட்டும். நீ கொண்டு வா போ. சரிங்க. இல்லைங்க வேண்டாம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்துட்டோம். சொல்லுங்க அனிதா. டாக்டர், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு ப்ராப்ளம் இருக்கிறதா அவர் தான் நினைக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்ப நீங்க தான் சொல்லணும் ரஞ்சித். அவங்க தான் கிளியர் கட்டா சொல்றாங்களே அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையான்னு. அனிதாக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். ரெண்டு பேரும் நல்லா பேசுறீங்க. நான் அடுத்த பேஷண்ட தான் பார்க்கணும் போல. நீங்க எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அத சொல்லுங்க. அது பிரச்சனையா இல்லையான்னு பாப்போம். டாக்டர், எனக்கும் அனிதாக்கும் இப்பதான் மேரேஜ் ஆச்சு. என்னோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுல யாரோட பேச்சு கேட்டு அனிதா வயித்துல இருந்த கருவை கலைச்சிட்டா. அது எங்க துரதிர்ஷ்டம்னு நாங்க விட்டுட்டோம். ஆனா இப்போ தாம்பதியனாலே பயப்படுறா. குழந்தையும் வேண்டான்னு சொல்றா. அனிதா, உங்க மனசுக்குள்ள எதையோ போட்டு வச்சுக்கிட்டு புழுங்குற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா இது ஒரு பிரச்சனையே இல்ல. ஒரு 10-15 மினிட்ஸ் உங்ககிட்ட தனியா பேசணும். டாக்டர், நான் தான் சொல்றேனே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது ஏன் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? மனபாரம் நினைங்க. சில விஷயங்கள் நமக்கு தெரியாமலேயே நம்ம மனசுக்குள்ள தங்கிடும். மேலோட்டமா பார்த்தாலோ இல்ல கேட்டாலோ அது வெளியில தெரியாது, சொல்லவும் முடியாது. உங்களை கொஞ்ச நேரம் அரை மயக்கத்துல வச்சு கேட்டா அப்படி ஒரு மனபாரம் இருந்தா நீங்களாவே சொல்லிடுவீங்க. இல்லைனாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஒரு முறை ஒத்துழைச்சா நாம ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தரலாம். அது பண்ணிட்டா நீங்களும் இவரும் கிளியர் ஆயிடுவீங்கன்னா எனக்கு வரதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறீங்க. சரி வாங்க போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஷூர். நான் பேசுறது கேக்குதா? உன் பேர் என்ன? என் பேர் அனிதா. உன் ஹஸ்பண்ட் பேர் என்ன? ரஞ்சித். லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்களா? ஆமா. ஏன் குழந்தை வேணான்னு சொல்றீங்க? அவன் வந்து பிறந்துருவான். டாக்டர், அனிதா. மிஸ்டர் ரஞ்சித், உங்க ஒய்ஃபு கிட்ட நான் பேசுனதுல சில விஷயங்கள் எனக்கு உறுதியாயிடுச்சு. உங்க அக்கா கணவரோட கொலையும் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களும் அவங்க மனசை பெருசா பாதிச்சிருக்கு. செத்து போனவன் தன்னோட வயித்துல பிள்ளையா பிறந்துடுவானோன்ற வினோதமான பயம் அவங்க மனசுல யாரோ விதைச்சிருக்காங்க. அது அவங்க மனசு முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த எண்ணத்தை மட்டும் அவங்க மனசுல இருந்து எடுத்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். டாக்டர்,
அந்த எண்ணத்தை எடுக்க முடியுமா? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். நான் கொஞ்சம் மெடிசின்ஸ் எழுதி தரேன், அதை வாங்கி கொடுங்க. எவ்ரி வீக் ஒரு கன்சல்டிங் கொடுப்போம். இன்னும் ஒரு 3 முறை வந்தா போதும், எல்லாம் சரியாயிடும். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், அனிதா கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. அக்கா, நீ என்னக்கா இங்க? உன்னை பார்க்க தாண்டா இங்க வந்தேன். என்னையா? என்ன விஷயம்? நான் எந்த விஷயத்தன்னு சொல்றது? அக்கா, பழச பத்திலாம் பேச வேண்டாம், நடக்க போறத பத்தி பேசு. நானும் அதுக்காக தானடா வந்திருக்கேன். என்னக்கா சொல்ற? மாமா இருந்தப்பவே அவர் நாடாறு மாசம் காடாறு மாசம்னு 6 மாசம் வீட்ல இருந்தா 6 மாசம் ஜெயில தான் இருப்பாரு. அப்போ எப்படியோ குடும்பத்தை ஓட்டிட்ட. ஆனா இப்போ அவர் மொத்தமாவே இல்லடா. நான் எப்படி குடும்பத்தை ஓட்டுவேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? கஷ்டம்தாங்க. ஆனா உன்னை நான் பார்க்க வந்தா வீட்டுக்குள்ளே அலோ பண்ண மாட்டியே. என் புருஷனை பொண்டாட்டி கொன்னுட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படா உன்னை சேர்த்துக்க முடியும்? அதை என் மனசு அன்னைக்கு ஒத்துக்கலடா. சரி, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். நான் எப்படிடா வீட்டுக்கு போவேன்? நான் அங்க போய் நின்னா கடன்காரங்கெல்லாம் வரிசையா நிப்பாங்கடா. அதெல்லாம் நான் சால்வ் பண்றேன்க்கா, நீ போ. இல்லடா, இனிமே என்னால அங்க போக முடியாது. என்ன வேற எங்க தங்க போற? நான் இங்கே தங்கிக்கிறேன்டா. இங்கயா? இங்க வேண்டாம்க்கா. இல்ல வேண்டாம். ஏ, நான் இங்க தங்கறதுக்கு என்னடா? அக்கா சொன்ன புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா, இங்க வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதடா, ப்ளீஸ்டா. என்னால அங்க போக முடியாதுடா. அதுதான் நான் கடன்காரங்களா பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. கடன்காரங்களை விடுடா. எனக்கு அங்க இருந்தா எப்ப பார்த்தாலும் உங்க மாமா ஞாபகமாவே இருக்கு. அவரு வர்ற மாதிரி, அழுகிற மாதிரி, சாப்பாடு கேக்குற மாதிரி. என்னால அங்க இருக்க முடியலடா. நான் இங்கே ஒரு ஓரமா தங்கிக்கிறேன்டா. ஐயோ அதெல்லாம் முடியாதுக்கா. நீ வேணா வேற ஏதோ வீடு பார்த்து தங்கிக்கோ, இங்க வேண்டாம்க்கா. இங்க ஏண்டா வேண்டாங்கிற? நீங்க தங்க கூடாதுக்கா. அதான் ஏன்னு கேக்குறேன். மாமா இறந்து போனதுக்காக அனிதாவை தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ்ல நீ தான் கோர்ட்ல அகைன்ஸ்டா சாட்சி சொல்லிருக்க. அப்புறம் எப்படி நீங்க தங்க முடியும்? டேய், அது ஏதோ ஆத்திரத்துல அன்னைக்கு சொல்லிட்டேன்டா. நீ என்ன சொன்னாலும் சரி, நீங்க தங்க கூடாது. சரி, அப்போ ஒண்ணு செய். அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா, நம்ம எல்லாரும் வேற வீடு எடுத்து தனியா தங்கிக்குவோம். அக்கா இப்ப முடியாதுக்கா. அனிதா அவங்க அப்பா அம்மா தான் பாத்துக்கணும். அவங்க உதவி அவளுக்கு இப்ப தேவைக்கா. அப்ப நான் உனக்கு தேவையில்லை இல்ல? என்ன நீ மறந்துட்ட, அப்படிதானே? உன்னை தூக்கி வளர்த்தது, படிக்க வச்சது எல்லாம் வேஸ்ட் தான் இல்ல? வேஸ்ட் இல்லக்கா, நான் தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன்னு சொல்றேன்ல. டேய், நான் உன் கூட இருந்தா போதும்டா. எனக்கு உன் உதவி கூட வேண்டாம். இந்த வீட்ல என்ன நீ அக்காவை கூட வச்சுக்க வேண்டாம். உன் வீட்டு வேலைக்காரியா வச்சுக்கோடா. அக்கா ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற?
எனக்கு உதவி பண்ண உன்னால முடியலடா. ஒண்ணு செய், உன் கையால கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்துடு. நானும் என் பொண்ணு மொத்தமா செத்து போயிடுறோம்.